ഒരു കോല് കിട്ടി അയ്യാ കോല് കിട്ടി കൊല്ലം വണ്ടിക്ക് കുഞ്ഞാണ്ടിക്ക്. ഗുഡ് മോർണിംഗ് സാർ. ഗുഡ് മോർണിംഗ്. இந்த டீ வேணாம். ஓ
சண்டே, மண்டே, டியூஸ்டே. ஓ, സാറിന് ഇന്ന് ബ്ലൂ പാന്റും ബ്ലൂ കോട്ടും. குட் மார்னிங் சார். செக்ரட்டரி எங்க? அவரு ஜெயிலுக்கு போயிட்டாருங்க சார். நான் முன்னாடி போறேன், முதலாளி பின்னாடி வருவாருன்னு சொல்லிட்டு போறாருங்க. What do you mean? இன்னைக்கு அக்டோபர் 12. ஓ, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் இல்ல? இந்த நாள்ல கைதிங்களுக்கு போய் ஏதாவது பிரசன்ட் பண்றது வழக்கம். அதே மாதிரி அதுக்கு உண்டான ஆர்டர் எல்லாம் வந்துருச்சு. நான் முன்னாடி போய் ஏற்பாடு பண்றேன், முதலாளி பின்னாடி வருவாருன்னு சொல்லிட்டு போறாருங்க சார். நீங்க கையெழுத்து போட வேண்டிய ஃபைல். இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த ஃபைலு கையெழுத்து இதெல்லாம் இல்லாம இருக்கானே. நீங்க போலாம். உன் வயசு என்ன? 16 சார். படிக்க வேண்டிய வயசு. அதுக்கு வசதி இல்லாதனால தானே ஊரை விட்டு ஓடி வந்தேன். அதே சார். இந்த சின்ன வயசுல உன்னோட வாழ்க்கைய சமையல் கட்டுல போட்டு வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு புறப்படுறதுக்கு தயாராரு. ஐயோ இந்த சாரே. போகும்போது 1000 ரூபாய் தரேன். ஐயோ சாரே. சரி, மாசம் 500 ரூபாய் அனுப்பு. ஐயோ எந்த சாரே. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். லைஃப் அக்யூஸ்ட் பங்காளி தகராறுல விஷம் வச்சிட்டான். சரி, தங்க நகைக்காக 5 வயசு குழந்தை கழுத்தை நெரிச்சிட்டான். ஆண்டனி ஒய்ஃப் பேர்ல சந்தேகப்பட்டு அவளை கொலை பண்ணிட்டான். பட் நவ் ஹி ரிபென்ட்ஸ் ஃபார் இட். மாமி, ஹேய். மிஸ்டர் திலீப், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒரு சின்ன விளக்கம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. நான் இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் உங்க பர்த்டேக்கு தவறாம இங்க வர்றீங்க, ஏதாவது பிரசன்ட் பண்றீங்க குற்றவாளிகளுக்கெல்லாம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஆழமான காரணம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். Am I correct? Yes, you are correct. என்னுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் காரணம் மனிதாபிமானம் தான். யூ see மிஸ்டர் ராஜகோபால், கூண்டுக்கு உள்ள இருக்கிறவங்களை தான் குற்றவாளிகளா சமுதாயம் நினைக்குது. கூண்டுக்கு வெளியில எத்தனையோ குற்றவாளிகள் இருக்காங்க. Am I correct? Definitely. But one thing. சொல்லுங்க. ஃபிட்னஸ் கிடைக்காத எத்தனையோ கேஸ்கள்ல சின்ன சின்ன தடயங்களையும் சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வச்சு நாங்க கண்டுபிடிக்கிறோம். சோ 100க்கு 100 வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? Oh yes, of course. That I agree.
பட் யூ see மிஸ்டர் ராஜகோபால், 100 குற்றவாளிகள் வெளியே இருக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட உள்ள இருக்க கூடாது. am I correct? ஷூர், நோ டவுட். ஃப்ராங்கா சொல்லணும்னா உங்க டிபார்ட்மெண்ட்னாலேயே நான் பாதிக்கப்பட்டேன். இஸ் இட்? இன் விச் வே? என்னுடைய ஃபாதர் எந்த குற்றமும் செய்யாம 7 வருஷம் இந்த ஜெயிலே இருந்திருக்கார். அந்த அனுபவத்தினால அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு என்னோட அவுட் ஹவுஸ்ல மனநிலை சரியில்லாம கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்கார். என்னுடைய ஃபாதர் மாதிரி இங்க நிறைய பேர் இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில தான் வருஷம் இங்க வந்து கைதிகளுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மிஸ்டர் திலீப், நீங்க சொல்றது உண்மைன்னா ஐ ஃபீல் வெரி சாரி. Well, it's too late now. வரேன். மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். என்னோட அடுத்த பர்த்டேக்கு. Come along, come along. குட் மார்னிங் சார். Good morning. Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. Good morning. Good morning, sir. Good morning. Morning. Good 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 morning, sir. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. இவங்க எல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களா? ஆமா. ஆ? நீங்க எல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர். எழுந்திருக்க மாட்டீங்களே. உங்க வயசு அப்படி, என் வயசு இப்படி. கொடுங்க அம்மா, கொடுங்க. எப்படியும் வேலை வாங்கிடலாங்கிற முடிவோட வந்திருக்க. கிடைச்சிரும், வேலை கிடைச்சிரும். அகத்தின் அழகு தெரியுதே முகத்துல. அம்மா கொடுங்க. அடடே, நீ சபாபதி பொண்ணு இல்ல? இல்ல இல்ல, எங்க அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன். ஓ, அந்த கோபாலகிருஷ்ணா எல்ஐசியில வேலை செய்யற அவன் பொண்ணு தானே? இல்ல வந்து எனக்கு தெரியும். 5 வயசுல பார்த்தது. எப்படி ஒப்பா சௌக்கியமா? ஆ? சிரிங்களா? சிரிக்கிறது கூட ரேஷனா என்ன? Yes. சார், சார், ம். ஸ்டெனோ இன்டர்வியூக்கு லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. லேடிஸ் வந்திருக்காங்க. பாதி பேரை நீங்க பாருங்க, மீதி பேரை நான் பாக்குறேன். கூட்டம் அதிகமா இருக்கே, ஆளுக்கு பாதியா இன்டர்வியூ பண்ணா வேலை சீக்கிரமா முடியுமேனு தான். யா, Will you shut up? வேலையை போய் பாருங்க. Yes, come in, come in. Sit down, sit down. Thank you. My name is Rita. Qualifications? BSc. எப்பவும் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுறதா? சில நேரங்கள்ல நான் போடுறதே கிடையாது. இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொன்னீங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதுல கூடவா கஞ்சத்தனம்? யூனோ, இப்ப யார் நெஜ பிச்சைக்காரனை நம்ப முடியறது இல்லையே.
லக்ஷ்மி, Sit down. உங்க பேர் என்ன? லட்சுமி. இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சீங்க? ராஜு மோட்டார்ஸ்ல எத்தனை மாசம்? 5 மாசம். ஆனா நானாத்தான் சார். உங்க பொழுதுபோக்கு என்ன? ப்ளூ ஃபிலிம் பாக்குறது, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றது, நைட் கிளப் டான்சஸ். இதெல்லாம் தப்புன்னு அட்வைஸ் பண்றதை விட இதுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்தா நிச்சயமா குறையும். சித்ரா, நீங்கதான் வாங்கம்மா. Yes. Please take your seat. Your good name, please. சித்ரா. Beautiful. தேங்க்ஸ். I mean your name, your qualifications. BA Economics. ஏன் நீங்க தொடர்ந்து படிக்கல? I'm not a fool to waste my time. MA பாஸ் பண்ணா கூட நாளைக்கு இதே மாதிரி தான் வேலை தேடி போகணும். லைஃப் ஹாப்பியா லீட் பண்ணோம்னா இந்த குவாலிஃபிகேஷன் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா? எதுல? ஐ மீன் ஸ்டெனோ, ரிசப்ஷனிஸ்ட், PA இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுல எதுன்னு கேட்டேன். இது ஸ்டெனோ இன்டர்வியூ. சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் 2 months, லக்ஷ்மி மில்ஸ் 3 months, and பாரத் இண்டஸ்ட்ரீஸ். எந்த இடத்துலயுமே ஏன் நிரந்தரமா தங்கல? ஃபர்ஸ்ட் திங், நான் மற்றவங்களுக்கு அடங்கி நடக்க மாட்டேன். ஏன்னா வேலை பார்த்து தான் என் லைஃபை லீட் பண்ணுங்கிறது அவசியம் இல்ல. பிகாஸ் மை பிரதர் இஸ் a pilot officer. Leave that alone. சத்தம் போடாதீங்க. You see, Chandra. I'm sorry sir. My name is Chitra. சித்ரா, உனக்கு நான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டா உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? Nothing much sir. இந்த கம்பெனி ஒரு திறமையான ஸ்டெனோ இழக்கும். That's all. Arrogance. You're very frank. I like that. உன்னை நான் வச்சுக்கிறேன். Huh? I mean as a steno. This is too much. Do you smoke? Yes. This is too much. Sorry. Excuse me. Thanks. Excuse me, sir. Smoking is prohibited. Boy. What can I do for you, sir? Suiting? No. Shirting? No. Paris? Soft time? புது வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு, பாக்குறீங்களா? Handkerchiefs. Oh, it's over there. Thank you. மிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும்? Handkerchiefs. No.
No. வேற ஏதாவது வெரைட்டி இருக்கா? வேற வெரைட்டி இது ஒண்ணு போதும். ஓகே. பியூட்டிஃபுல். நான் கர்ச்சீஃப் சொன்னேன். Back it up. உங்களுக்கு என்ன வேணும்? கர்ச்சீஃப் தான். No. No. வேற ஏதாவது கலர்ஸ் இருக்கா? I like that color. இடுப்புல இருக்கிற ரோஜா. ரைட். அந்த கர்ச்சீஃப் தான். அது மாதிரி ஸ்டாக் இல்ல. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டாக் வந்ததும் தரேன். கண்டிப்பா தருவீங்கன்னு நான் நம்புறேன். பியூட்டிஃபுல். நான் கர்ச்சீஃப் தான் சொன்னேன். என்ன சாரதா? சார் சதா வராரே. பாய் ஃப்ரெண்டா? சுமாரு ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்டா? நோ நோ, அடிக்கடி வராரேன்னு கேட்டேன். ரெகுலர் கஸ்டமர். யூ ஆர் லக்கி. எனக்கும் தான் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ஒருத்தனாவது டிப் டாப்பா எங்க ஆரம்பிச்சிட்டியா? அத பாரு, யாரோ ஒருத்தர் எங்க டிப் டாப்பா வந்திருக்காங்க. போய் கவனிப்போ. தேங்க் யூ. ஹலோ. என்ன சார் வேணும்? வந்து வந்து ரேசியர் வேணும். ரேசர் இருக்கு. என்ன சைஸ்? சைஸ் ஏதோ ஒரு சைஸ் கொடுங்க. ஏன் சார் உங்க ஒய்ஃப் சைஸ் சொல்லி அனுப்பலையா? ஒய்ஃபா? இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகல. சரி, புரியுது புரியுது. ஸ்டெனோ டேபிள் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ
ஹலோ சித்ரா. நான் டிஸ்பாச்சிங் கிளர்க் சுந்தரம் பேசுறேன் சார். சித்ரா வரல? சித்ரா அவங்க 2 நாள் வரலன்னு நினைக்கிறேன் சார். மேனேஜர் கனெக்ட் பண்ணுங்க. அவர் செக்ஷன் ரூமுக்குள்ள போயிருக்கார் சார். அனுப்பி வைக்கிறேன் சார். உள்ள வாங்க. சார், சித்ரா 2 நாளா வேலைக்கு வரலையா? அந்த ஒரே சங்கடம் தான் சார். எனக்கு 2 நாளா சாப்பாடு கூட இறங்கல. பெரிய ஜோக். லீவ் லெட்டர் ஏதாவது சப்மிட் பண்ணாலா? இல்லையே சார். போன்? இல்லையே சார். ரைட். 2 நாள் வெயிட் பண்ணுங்க. வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. வரலன்னா அந்த போஸ்டுக்கு வேற யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. மௌலி என்டர்பிரைசஸ்ல இருந்து 2வது கொட்டேஷன் கேட்டு லெட்டர் வந்திருக்கு. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சித்ரா டேபிள்ல தான் இருக்கும். வேற யாரையாவது அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் வேகமா நடங்க. You want bunions? Yeah. கை வச்சது வேணுமா கை வைக்காதது வேணுமா? எனக்கு கை வைக்காதது தான் பிடிக்கும். Correct sir. Plain or color? I like colors. This is green. This 15. This one 1150. This one sir sweet 16. I like that. Oh, good selection. Sofa dozen? Just one. Only one? Oh, sir. Underwear? அடுத்த வாட்டி நிச்சயம் வருவீங்களா சார்? கண்டிப்பா. உங்களை பார்க்கறதுக்காவது வர மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க வழக்கமா கர்ச்சீப் வாங்க வருவீங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டாக் இல்ல. இன்னைக்கு இருந்தது. நீங்க கண்டிப்பா வாங்குவீங்கிற நம்பிக்கையில கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு என்ன விலையோ அதையும் என் பில்லு கூட சேர்த்து சொல்லுங்க. நான் பே பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். இத என்னோட பிரசன்டேஷனை நீங்களே வச்சுக்கீங்க. May I have a look at this, please? Beautiful. இப்ப நான் கர்ச்சீஃப சொல்லல, இந்த புஸ்தகத்தையும் சொல்லல. ஹே சாரதா, உண்மையை சொல். இப்ப வந்துட்டு போறாரு, அந்த லவ் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ நான் ஒரு பாய் ஃப்ரெண்டா மூவ் பண்ணட்டுமா? ஷட் அப். பத்தியா நீ ஏன் லவ் பண்ணலங்கறல, அப்புறம் எதுக்காக கோவப்படணும்? பாய் ஃப்ரெண்ட்னு 4 பேருக்கிட்ட இழுக்கிறியே, இது உனக்கு அசிங்கமா இல்ல? தெரியுது. என் 120 ரூபாய் சம்பளத்துல வீட்டு வாடகை 60 ரூபாய், பஸ் சார்ஜ் 20 ரூபாய் போக மிச்ச பேலன்ஸ் 40 rupees. அதுல நானு, எங்க அம்மா, என் சிஸ்டர் 3 பேரும் கலந்துள்ள முடியுமா? அதுக்காக நான் ஒண்ணு பிராஸ்டியூட் ஆயில. ஏதோ ஜஸ்ட் இங்க நாம சிரிச்சு பேசினோம்னா முதலாளிக்கு லாபம், அதையே வெளியே மூவ் பண்ணி பேசினோம்னா எனக்கு லாபம். தட்ஸ் ஆல். சரி, உன் புக்க படிச்சு முடிச்சிட்டேன்டா. இவ்வளவு சீக்கிரத்துலயா? எப்படி இருக்கு? நல்லா இல்ல. ஓகே, தேங்க்யூ.
ஹலோ ஹலோ மினர்வா, உங்களுக்கு யார் வேணும்? நான் ஸ்டெனோ சித்ராவோட பிரதர் பேசுறேன். ஓ சித்ராவோட பிரதரா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர் பேசுறேன். எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல. உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் சித்ராவை பேச சொல்றீங்களா? சித்ராவா? அவதான் இங்க வர்றதே இல்லையே. வர்றது இல்லையா? ஏன், உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். 10 நாளா வெளியூர் போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். வீட்டுல உங்க கம்பெனி இன்டர்வியூ கார்டு இருந்தது. அதனாலதான். மொத்தமாவே 4 நாள் தான் வேலை பார்த்தாங்க. ஆபீஸே ஒரே கலகலப்பா இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு வரல. ஆனா லீவு லெட்டராவது வருமானு பார்த்தா அதுவும் வரல. அட்லீஸ்ட் டெலிபோனாவும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. இது பக்கத்து வீட்டுல விசாரிச்சப்போ 1 வாரமாவே வீட்டுக்கு வரலைன்னு சொன்னாங்களே. அந்த இடத்துல முதலாளி வேற ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார். சார், எதுக்கு நீங்க உங்க சொந்தக்காரர் வீட்டுல தேடி பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ஹலோ, யார் பேசுறது? யார் வேணுங்க? ஷீலாவா? இதோ கூப்பிடுறேன். ஷீலா, போன் ஃபார் மீ. ஹலோ ஹலோ, எஸ் ஷீலா பேசுறேன். ஹாய் ஜேம்ஸ். நோ. பீட்டர்? தென் ஹூ? கோபால்? இல்ல, உங்க வாய்ஸ கேட்ட வந்தது. ஓகே, யாராந்தானே? வாட் இஸ் தி மேட்டர்? ஈவினிங் 5 மணிக்கு காந்தி சிலை கிட்டயா? என்ன அடையாளம்? ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ். ஓகே, ஐ நோ யார். நான் அங்க வந்து பேசிக்கிறேன். என்ன சொன்னீங்க? ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ். ஓகே, டெஃபினெட்லி ஐ வில் கம். ஓகே, ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ட்ரெஸ். தேங்க் யூ. ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ட்ரெஸ். சரிதா, நான் இப்ப அவசரமா வெளியே போறேன். ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. நாளைக்கு என் பிறந்த நாள். நீ கட்டாயம் எங்க வீட்டுக்கு வரணும். நாளைக்கு சாப்பாடு உனக்கு எங்க வீட்டுல தான். ஓகே? நீதான் போன் செஞ்சியா? பிளேடி. அப்படின்னா யார் போன் பண்ணிருப்பா? ஐயோ, இன்னைக்கு ஐஸ்கிரீம் க்ளோஸ். Thank you. லட்சுமி, அங்க கொஞ்சம் கவனிச்சுக்க.
என்ன சாரதா, ஷீலா வராதனால உனக்கு டபுள் டியூட்டி போல இருக்கே. இந்த வேலை கூட எனக்கு கஷ்டமா தெரியல. அவ இருந்தா கலகலப்பா பேசிட்டு இருப்பா. இப்ப ரொம்ப போர் அடிக்குது. ஏன் வரலன்னு தெரியல. லீவ் லெட்டர் கூட அனுப்பல. உனக்கு தான் ரொம்ப தோஸ்தாச்சே, உன்கிட்ட கூட ஒண்ணும் சொல்லாம போயிட்டா. என்கிட்ட கூட ஒண்ணும் சொல்லுங்க. நேத்து 5 மணிக்கு ஒரு போன் வந்துச்சு. அப்ப அவசரமா பண்ணவதான், நாளைக்கு என் பர்த்டே கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னா. ஹலோ, எஸ் ரூப் சாகர். க்ளோசிங் டைம் 8 மணி. நீங்க இந்த நேரத்துல ஒரு பொண்ணு தனியா வர்றதே தப்பு. அதுவும் அஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப தப்பு. வாங்க வண்டியில இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்ஸுங்க. நீங்க எங்க போகணும்? மவுண்ட் ரோட் உமன்ஸ் ஹாஸ்டல். உமன்ஸ் ஹாஸ்டல்ல இது வழி இல்லையா? இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டீங்க? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஷீலாவோட பர்த்டே. அவ வீடு இங்கதான் இருக்கு. என்ன வர சொல்லியிருந்தா. இப்ப ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணுமா இல்ல ஹாஸ்டல் போகணுமா? வேணாங்க, நான் ஹாஸ்டலுக்கே போறேன். இல்ல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும்னா டிராப் பண்றேன். நோ ப்ராப்ளம். வேண்டாம், நான் ஹாஸ்டலுக்கே போறேன். ஹாஸ்டல்ல தங்கி இருக்கீங்கன்னு சொன்னா இது உங்க சொந்த ஊர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, என் சொந்த ஊர் கும்பகோணம். அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க. மாமா வீட்டுல தங்கி இருக்காங்க. இந்த மாதிரி நைட் டயத்துல டிராவல் பண்ணும்போது டிரைவர் சீட் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பேசாமலே வந்தா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? நான் என்ன பேசுறது? சரி நான் பேசுறேன், நீங்க பதில் சொல்லிட்டே வாங்க. நான் உங்க கடைக்கு அடிக்கடி வரேனே, அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வரும்போதெல்லாம் பர்டிகுலரா உங்க கவுண்டருக்கே வரேனே, அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அதிக பிரசங்கித்தனமா ஹேண்ட் கர்ச்சீஃப் எல்லாம் பிரசன்ட் பண்றேன், அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன தப்பா நினைப்பீங்களா? அதெல்லாம் சாரதா, ஐ லவ் யூ. மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. ஆடி கண்ணே அழகு பெண்ணே, காதல் ராஜா
ராஜாங்க பறவை தேடும் ஆனந்த உறவை சொர்க்கம் என் கையிலே. இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது என் மன்னா அழகு கண்ணா. இப்படியே சினிமாக்கு போயிட்டு போலாமா? வேண்டாங்க, ஹாஸ்டல்ல வார்டன் இருக்காங்க. ஐயோ, உங்க வார்டன் தான் நான் எப்படி கூட்டு போறேன்? அது இல்லைங்க, லேட் ஆனா ரொம்ப சத்தம் போடுவாங்க. அப்புறம் எப்ப போலாம்? சண்டே. ஓகே, சண்டே என் கூட மேட்னிக்கு வரதுல உங்க வார்டனுக்கு ஆட்சேபணம் ஒண்ணும் இல்லையா? வார்டனை கூட்டிட்டு போறீங்க? ஓகே, சண்டே மேட்னி. இந்த கடல் பல கங்கை நதி வந்து சொந்தம் கொண்டாடும் இடம். நாடி என்னடி உனக்கென்று அவசரம். சாரதா, உனக்கு படம் பிடிச்சிருந்ததா? ரொம்ப செக்ஸுங்க. போய் போய் என்ன இந்த படத்தை கூட்டிட்டு போனீங்களே. வைகுண்ட ஏகாதசி எப்ப வருது? அடுத்த மாசம். ஒண்ணு இல்ல, அப்பதான் சம்பூர்ண ராமாயணம் ஏதாவது தியேட்டர்ல போடுவாங்க, அது கூட்டிட்டு போலாம்னு தான் கேட்டேன். பாட்டி, வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த ரதம் தானே உனக்கு கிடைச்சது, வேற வண்டியை பாரு. சாரதா, சொல்ல மறந்துட்டேன், நேற்று ஒரு அருமையான கனவு. என்ன கனவு? நானும் நீயும் இந்த மாதிரி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தெருவுல கார்ல போயிட்டு இருக்கோம். நான் திடீர்னு காரை நிறுத்திடுறேன். நிறுத்தி உன்னை முதல்ல கிஸ் பண்றேன். ஐயா, ஆசை பாருங்க. ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? இது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அதுக்கு என் கனவை நனவாக்க போறேன். வேண்டாங்க வேண்டாங்க, பிளீஸ் வேண்டாங்க, போங்க. நீங்க ரொம்ப மோசம். ஏமா, நீ யார சொல்ற? நாங்களா மோசமானவங்க? இது ஜவுளி கடையா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? வாங்க போலாம். அடி கண்ணே அழகு பெண்ணே, இந்த மின்னுக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. தோட்டத்திலே பல பூக்கள் உண்டு, நீதானே என் சிகப்பு ரோஜா. மலர் உன்னை பறிச்சிட துடிக்கிறேன். இந்த மின்னினுக்கு கண்ணிலாத மின்னல் வந்தது என் மன்னா அழகு கண்ணா. காதல் ராஜாங்க பறவை தேடும் ஆனந்த உறவை சொர்க்கம் என் கையிலே. இந்த மின்னினுக்கு கண்ணிலாத மின்னல் வந்தது நன்ன 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 நன்ன.
ஏங்க நீங்க என்னைக்கும் கலகலப்பா வருவீங்க, எனக்கு உம்முன்னு இருக்கீங்க. என்னைக்கும் கலகலப்பா இருப்பீங்க, எனக்கு உம்முன்னு இருக்கீங்களேன்னு கேட்டேன். இல்ல சாரதா, முன் அனுபவம் இல்லாம ஒரு காரியத்துல ஈடுபட்டா அது சரியா நடக்குமா? ரொம்ப கஷ்டங்க. எந்த காரியத்திலுமே முன் அனுபவம் ரொம்ப தேவை, இல்லன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படும். ரைட். இப்ப பீச்சுக்கு போலாமா இல்ல மகாபலிபுரத்துக்கு போலாமா? எதுக்கு? இல்ல அடுத்த மாசம் நமக்கு கல்யாணம். முன் அனுபவம் இல்லைன்னா பின்னால ரொம்ப கஷ்டமாயிடுமே, அதனால. இதுல என்ன முன் அனுபவம்? புரியல புரியல. நீங்க ரொம்ப மோசம். உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்காதா? சாரதா, நீ அடல் சொல்லி படம் பாக்குற, இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிற, செக்ஸ்ல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா? நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு சார். நீங்க தானே அவசரமா துபாய்க்கு 2000 பாக்கெட்ஸ் அனுப்பணும், ஸ்டாக் இருக்கான்னு பாக்க சொன்னீங்க. என்ன நீங்க முதலாளி சிரிச்சீங்க. இப்ப முதலாளி கெட் அவுட்னு சொல்றாரு. Thank you very much, sir. Namaste. எங்க போகும்போது கோவிலுக்கு போயிட்டு போலாமே? கண்டிப்பா போணுமா? ஓகே, இந்த ட்ரெஸ்லயே வருவேன், பரவாயில்லையா? பரவாயில்ல. சாமி இருக்குங்க. என்னங்க, இந்த அம்மனுக்கு சக்தி அதிகம். அதான் இங்க எப்ப பார்த்தாலும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, நீங்க சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? Nothing. நான் இந்த கோயிலுக்கு வந்ததே உனக்காக. ஏங்க, உங்களுக்கு பிரார்த்தனை நம்பிக்கை இல்லையா? பரீட்சைக்கு போறவன் பிரார்த்தனை பண்ணிட்டு போறதை விட படிச்சுட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறவன் நான். அது சரிங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல, அது தெய்வமா கும்பிடுறது தப்பா? சக்தி அதுக்காக கோவில் தேரலாம் தன்னாலே ஓடுது, நம்ம தானே கயிறு கட்டி எடுக்கிறோம். யூசி, பிரார்த்தனைங்கிறது உலக வழக்கம், அதை நான் வேணாங்களே, அதுக்கு மரியாதை கொடுக்குறேன். என்னங்க என்னங்க, இங்க நல்ல நல்ல சிலையெல்லாம் இருக்கு, ஒரு துர்கா சிலை வாங்கிட்டு போலாமா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரி. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த சாமிக்கு என்ன பாவல? 18 ரூபாங்க. ஏன் சார் தான் இது ரொம்ப சீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, வேற ஏதாவது காஸ்ட்லி சாமியா வாங்க கூடாது? இதே கொடுப்பா. என்ன
மிஸ்டர் சாரதா திலீப், இத்தனை நாளா கல்யாணம் கல்யாணம் நச்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அடுத்து குழந்தைங்கிற பல்லவே இருக்கும் இல்ல? எனக்கு ஒன்னும் குழந்தைக்கு அவசரம் இல்ல, உங்களுக்கு தான் ரொம்ப அவசரம். இந்த குழந்தைங்க விஷயத்துல மாத்திரம் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமான கிரிமினல்ஸ். எப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, அவங்க சந்தோஷத்துக்காக போட்டி போட்டு கட்டில யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது குழந்தையா தொட்டில வரும்போது என்னமோ இவங்க தவசிருந்து பெத்த மாதிரி கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சம் ஏமாத்துறாங்க. ஆமா கரெக்ட். ஆமா, ஏங்க இப்படி எல்லா விஷயத்திலுமே ராங்காவே திங்க் பண்றீங்க? எல்லா விஷயத்திலுமே இல்ல, லேடிஸ் செக்ஸ் இந்த 2 விஷயத்துல மட்டும் அப்படி திங்க் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுல அனுபவம் ஜாஸ்தி. ஓஹோ, இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே லவ் பண்ணல, ஒரு தடவை கூட தப்பே செய்யலன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ அனுபவம் அதிகம்னா என்னங்க அர்த்தம்? சாரதா, உயரமான மாடியில இருந்து குதிச்சா என்ன ஆகும்னு சொல்றதுக்கு ஒரு அனுபவம் வேணுமா? பேசி பேசி லவ் பண்ண வச்சுட்டீங்க, உங்ககிட்ட நான் போட்டி போட முடியுமா என்ன? இப்ப வேணாம், எனக்கு காம்படிஷன் நைட்ல இருந்தாதான் பிடிக்கும். பை தி வே, அந்த ரைட் சைடுல ஒரு ஒயிட் பில்டிங் வருது, அதான் என் வீடு. சாரி, நம்ம வீடு. இவன் தான் இந்த வீட்டுக்கு கூர்க்கா. இந்த வீட்டு உறுதியான இரும்பு கேட்ட கூட 2 வாட்டி மாத்திருக்கேன், ஆனா இவனை மாத்தல. இவனுக்கு தெரியாம ஒரு எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. ஏய் எஜமானி அம்மா, இவன் தான் இந்த வீட்டு தோட்டக்காரன், பேரு செம்பியன். இவனும் ஏறக்குறைய இந்த குர்கா மாதிரி தான். பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தா கூட பெரிய கலாரசிகன். அதுக்கு உதாரணம் இந்த வீட்டு தோட்டம். இவனோட ஸ்பெஷாலிட்டிஸ் இங்க இருக்கிற இந்த சிவப்பு ரோஜாக்கள். ஏய் எஜமானி அம்மா, இவன் தான் இந்த வீட்டு சமயக்காரன். இவனோட பேரு சாந்தமூர்த்தி. சாந்தமூர்த்தி. ஏய் ஏய் எஜமானி அம்மா, வணக்கம். சமையல்ல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு வாரமா இவன் பண்ண சமையல்ல எனக்கு 200 ரூபாய் டாக்டர் செலவு. ஓ பரவாயில்ல, இனிமேதான் நான் இருக்கேனே. ஆமா, இனிமே வீட்டோட டாக்டர் வச்சுக்க வேண்டியதான். ஏய், ஏன் நின்னுட்ட? Come on. எங்க இந்த வீட்டுல என்ன ஒரு வேலைக்காரி கூட இல்லையா? எதுக்கு? ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன், அதான் கேட்டேன். ஓ, நீ ஒரு சென்டிமெண்டல் டைப் இல்ல, நான் மறந்தே போயிட்டேன். ஐம் சாரி. சாரதா, உன்னை இந்த வீட்டுல மருமகளா வரவேற்கவோ, வலது காலை எடுத்து வச்சு வர சொல்லி ஆரத்தி எடுக்கவோ இந்த வீட்டுல இருந்த ஒரே ஜீவன் என்னுடைய அம்மா. அவங்க இப்ப உயிரோட இல்ல. எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா மேல அளவு கடந்த அன்பு, அதனாலதான் இன்னொரு அம்மா இல்லாமலே நான் வளர்ந்துட்டேன். உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்ன சொல்ற? துர்கை. அத மனசுல நினைச்சுக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா ப்ளீஸ். உங்களுக்கு சிகப்புன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அதனாலதான் உன்னோட கல்யாண படவு கூட ரெட்லயே செலக்ட் பண்ணிருக்கேன். இது என்னுடைய வாய்ந்துட்டியா? இதுக்கு உயிர் இருக்கா? பாரு, உயிர் இருக்கான்னு. உயிர் இல்ல, இந்த மாதிரி இந்த வீட்டுல நிறைய இருக்கும், பார்த்து பயந்துடாத. இது என்னுடைய டைனிங் டேபிள். இதுல உட்காந்து சாப்பிட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா இதுல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு எனக்கு கம்பெனி இருந்ததே கிடையாது. எல்லாம் பெட்ரூம்லயே தான். ஐ அம் a lonely man.
இந்த வெள்ளி சட்டங்களுக்குள்ள அடங்கி இருக்கிற 2 உருவங்கள்ல ஒரு உருவம் உன்னுடைய மாமனார். இன்னொரு போட்டோல இருக்கானே அந்த பொடியன், அவன் இன்னைக்கு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டான். யார்கிட்ட? ஒரு அழகான பொண்ணு கிட்ட, பேர் சாரதா. இங்க இது நீங்களா? சின்ன பிள்ளைல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்ப இப்ப அசிங்கமா இருக்கேங்கிறியா? எங்க இவ்வளவு பெரிய சொல்லு, இவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு பெரிய வீடு விரிச்சுன்னு கிடைக்கே 10 வேலைக்காரங்க இருந்தா கலகலப்பா இருக்குன்னு சொல்றியா? நேற்று வரையில அந்த எண்ணத்துலதான் இருந்தேன். ஆனா இப்ப அதை மாத்திக்கிட்டேன். ஏன்னா இனிமே ஜனத்தொகையை உற்பத்தி பண்றதா நம்முடைய முழு நேர வேலை. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. காலையில கரெக்டா ஆபீஸுக்கு போகணும். வேணும்னா நானும் உங்க கூடவே வரேன். ஏதாவது வேலை இருந்தா செய்யறேன். ஓகே, அப்படின்னா ஆபீஸ்ல சொல்லி என்னோட ரூம்ல ஒரு டபுள் பெட் போட்டு சொல்றேன். போங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெட்ல தான் நினைப்பா. சரி, இனிமே சோஃபாலயே நினைக்கிறேன். சும்மா இருங்க. I love you. So நேர பெட்ரூம் போறோம். அதெல்லாம் ஒண்ணு முடியாது. எல்லா ரூமும் சுத்தி பார்த்துட்டு அப்புறமா போலாம். ஐயோ, அப்ப என் ஃபர்ஸ்ட் நைட் நாளை காலையில தான் வரும். வெல், இது என்னுடைய லைப்ரரி ரீடிங் ரூம். எவ்வளவு புக்ஸ் படிப்பீங்களா? படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் தியரி. இனிமேதான் நான் பிராக்டிகலாவே அனுபவிக்க போறேன். அச்சோ, இதெல்லாம் அப்படிப்பட்ட புக்ஸா? எல்லாமே அப்படிப்பட்ட புக்ஸ் இல்ல, முக்கால்வாசி அப்படிதான். இது என்னுடைய கேம்ஸ் ரூம். என்னங்க இது? எல்லாமே 2 பேர் 3 பேர் ஆட கேம்ஸா இருக்கு. ஆனா ஒவ்வொரு சேர் தான் போட்டிருக்கீங்க. யார் கூட விளையாடுவீங்க? என் கூட தான். தனியாவா? வாழ்க்கை பூரா நானே ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லாத்துலயுமே தனியா விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்காத ஒண்ணு வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு தான் முதல்ல தோல்வியை சந்திக்க போறீங்க. What do you mean? ஹாஸ்டல் எல்லா கேம்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஆடி உங்களை தோக்கி வைக்க போறேன் பாருங்க. Wait until dark. இன்னைக்கு ராத்திரி தான் என்னுடைய விளையாட்டே உனக்கு புரியும். இது அதே ரூமுக்கு இன்னொரு கதவு. இது ரூம். This is a very old dirty room. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தது. எங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப யாருமே உபயோகிக்கிறது இல்ல. இந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு ஜீவனை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலையே. என்னோட இன்னொரு உண்மையான ஊழியன், நண்பன். கிடைக்குமா? சில சமயம் என்னையே. கம் சாரதா, அதோ அதான் இந்த வீட்டு அவுட் ஹவுஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே போட்டோல பாத்தியே உன்னுடைய மாமனார். அவரு இந்த வீட்டுல தான் தங்கியிருக்காரு. பல வருஷங்களுக்கு முன்னால அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சு அந்த அதிர்ச்சியினால மனோநிலை பாதிக்கப்பட்டு இன்னைக்கும் இந்த வீட்டுல கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னால கூட அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தியா செம்பியன். அவன் தான். அவர் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் ஆல் ரைட். சில பேரோட விதிய வேதனைப்படுறதுனால மாத்திட முடியாது. இது என்னுடைய லைசன்ஸ் தான் வாங்கியாச்சு இல்ல? Hello, Dilip here. Yes. Okay. உடனே வரேன். Yes.
என்னோட கம்பெனில இருந்து என்னோட மேனேஜிங் பார்ட்னர்ஸ் ஏதோ அவசரமா பார்க்கணுமா? அவசியம் போகணுமா? சீக்கிரம் வந்துடுறேன். ரமேஷ் ரமேஷ் நீ போயேடா. ஐயோ என்னடா பண்றது? மாமி மாமி அந்த பந்த போடுங்க மாமி. ஐயா யார் இந்த மாமி புதுசா வந்திருக்காங்களே? மாமி மாமி நீங்க யாரு மாமி? இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டுல வேற மாமி இருந்தாங்களே. வேறொரு மாமியா? அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாமி விளையாடும் போது பந்து விழுந்துருச்சு, எடுத்து வச்சு தரவே மாட்டேன்னாங்க. அப்புறம் நாங்க சண்டை போட்டு வாங்கிட்டு போனோம். அவங்க எப்படி இருந்தாங்க? பூத மாதிரி இருந்தாங்க. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி கூட இல்லைன்னு சொன்னாரு. வேற யாரா இருக்கும்? யாரா இருந்தாலும் நம்ம ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லிதான் ஆகணும். கரெக்ட் சார். சித்ரா 4 நாள் தான் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்கா. அதுக்கப்புறம் சொல்லிக்காமலே நின்னுட்டான். இத சொன்னா அந்த ஆள் உங்களை பார்த்துட்டு போகணும் பிடிவாதம் பண்றான். எப்படி சார்? அந்த ஆளை உள்ள அனுப்புங்க, நான் பேசிக்கிறேன். சார் come in. Sit down. Sit down. நான் சித்ராவோட பிரதர். மேனேஜர் சொன்னாரு. நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்? எஸ். பைலட் ஆபீசர்னு சித்ரா சொன்ன. என் சிஸ்டர் கிட்ட சில பேட் ஹேபிட்ஸ் இருக்கு. போலி கௌரவத்தை விரும்புவா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு பலரோட மூவ் பண்ணுவா. Well, it's not her fault. நாகரீகம் அப்படி மாறிட்டே வருது. 1 வீக்கா என் சிஸ்டரை காணோம். கடைசியா வேலை பார்த்தது உங்க கம்பெனில தான். எந்த டேட்ல இருந்து அவ காணாம போனாலோ அதே டேட்ல அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிருக்கா. சோ ஆபீஸ் டைம் முடிஞ்சுதான் அவ காணாம போயிருக்கா இல்ல? ஆமா. அதே ஈவினிங் ஒரு ஹோட்டல்ல யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்டோட டிஃபன் பண்ணிருக்கா. அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தான் தெரியல. எனக்கு இந்த தகவல் எல்லாம் அந்த ஹோட்டல் பேரர் மூலமா தான் கிடைச்சது. அந்த பேரர் இப்ப என் கூட தான் வந்திருக்கான். அன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டவன் ஒருவேளை உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ல யாராவது இருக்கலாம் இல்லையா? மேபி. சோ உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் நான் அவங்கிட்ட காட்டுறதுல உங்களுக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லையே? நோ. ஹலோ மேனேஜர். மேனேஜர், நம்ம சித்ராவோட பிரதர் இங்க வந்திருக்காரு. அவரு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் பார்க்கணுமா? அவர் ஸ்டாஃப் எல்லாம் பார்க்கறதுக்கு உதவி பண்ணுங்க. இவரை தெரியுதா? ஜென்டில்மேன். காலேஜ் பெண்கள் எந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்களோ அங்க ஜென்டிலாவே நிப்பார். தலைய பாருங்க. இவர் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டார். காலேஜ்க்கே கரெக்டா போயிடுவார். பாருங்க. சுமதி சௌக்கியமா? சுந்தரம். இவர் கரெக்ட். எந்த ஹோட்டலையும் இவரை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லா ஹோட்டலையும் கடன். பாருங்க பாருங்க. என்ன யாராவது இருக்காங்களா? அன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்த ஆள் மாதிரி இங்க யாரும் இல்ல. எஸ்.
பாத்தீங்களா? சாரி சார், உங்க ஸ்டாஃப்ல யாரும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டான். உங்க நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். Wish you all the luck. Thank you, sir. பயந்துட்டியா? என்னங்க இது, குங்குமம் கீழே சிந்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் மாங்கலத்துல வைக்கிற நேரமா பார்த்து நீ உடனே சென்டிமெண்டல் ஆயிட்டே. ஏய், இந்த ரூம் என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஏங்க இவ்வளவு பெரிய பங்களா கட்டிருக்கீங்க, ஆனா பூஜைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா? வைக்கல, அதான் நீ இப்ப வச்சிட்டியா? படம் எல்லாம் வாங்கி செவுத்துல ஆணி அடிச்சு வச்சு சரியா போயிடும். ஆமா, இனிமே நீங்க டெய்லி குளிச்சு ரெடி பண்ணி பூஜை. குளிச்சு எழுந்திரிங்க, முதல்ல எழுந்திரிங்க. ஐயோ, ஷோட வரக்கூடாதுங்க, எழுந்திரிங்கன்னா. ஐயோ, வர வர நீ ஒரு மாமி மாதிரி பேசுற. ஆமா, இந்த வீட்டுல வேற மாமி இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாமி விளையாடும் போது பந்து விழுந்துருச்சு, எடுத்து வச்சுட்டு தரவே மாட்டேன்னாங்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. ஆமா, எனக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு மாமி இருந்தாங்களாமே, யாருங்க அது? யார் சொன்னா? பக்கத்து வீட்டு பசங்க சொன்னாங்க. பக்கத்து வீட்டு பசங்க இங்க இருக்கா வந்தாங்க? ஒண்ணு இல்லைங்க, பக்கத்து வீட்டு பசங்க பால். ஆமா, ஆபீஸ்ல இருந்து போன் வந்ததும் அவசரமா போனீங்களே, என்ன விஷயம்? Nothing. இல்ல, போன்ல பேசும்போது உங்க ஃபேஸ் ஏதோ மாதிரி இருந்துச்சே, என்னன்னு சொல்லுங்க. Nothing. என்னன்னு சொல்லுங்க. Nothing. என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. Nothing. நான் உங்க மனைவி, என்கிட்ட I'm sorry. I'm sorry.
போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல இன்னைக்கு ஒட்டாகிறாரு. அதனாலதான். பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம கல்யாணம் முதல் நாள். இன்னைக்கு இட்ஸ் ஆல் ரைட். ரொம்ப டயர்டா இருக்கீங்க, டீ போட்டு தரேன். நான் அவசரமா வெளியே போனோம். சரி, என்ன டிஃபன் பண்ண சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டே யுவர் சாய்ஸ். நோ, அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு தான் முதல்ல டிஃபன் பண்றேன். உங்களுக்கு என்ன இஷ்டம்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீதான் என்னோட விருந்து. கோவலி. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். போயிட்டு வந்துடுறேன். அப்படின்னா ஆபீஸ்ல சொல்லி என்னோட ரூம்ல ஒரு டபுள் பெட் போட்டு சொல்றேன். போங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெட்ல தான் நினைப்பா. சரி, இனிமே சோஃபாலயே நினைக்கிறேன். சும்மா இருங்க. சோ நேர பெட்ரூம் போறோம்.
பறவை விரிக்கும் அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை நினைவோ ஒரு பறவை ரோஜாக்களில் பன்னீர் புளி வழிகின்றதே அது என்ன தேன் அதற்காகத்தான் அலைபாயிரேன் நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை நினைவோ ஒரு பறவை அணைக்காமல் நான் குளிர் காகிறேன் அதற்காகத்தான் மடி சாகிறேன் நீதான் நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை நினைவோ ஒரு பறவை அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை நினைவோ ஒரு பறவை
வாட்டர் பைப்பு லீக்கா இருக்கும் போல் இருக்கே. உன் சவள கண்ணோட்டி வெட்டியாந்த இடத்துல பறிச்சு மேஞ்சிச்சு. அவன் கட்டி போட்டு உத உத வச்சிட்டான். உன் சின்னத்த கொம்பனோட தெரிஞ்சு அவர் அவர் நாட்டுமா நெருமோளமா போ. இனிமே சோறு தண்ணிக்கணும் வீட்டு பக்கம் வந்துடாத. ஆமா பாவம்
சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுத்துன்னா. அம்பி பாத்து அவசரப்படாத, விக்கிங்க போடுற முள்ள சாப்பிட. என்ன வயிற்றுக்கு வேணா ஏதாவது போட்டுடுவோம். கடைகண்ணிக்கு போயிண்டு மாட்டு தொழுவத்தை பார்த்துண்டு இங்கே இருந்துட்டு போட்டுமே. பேசா நின்று போட்டோம், நானும் வேணாங்கிறேன். சரி விட்டோம். அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆறுது. அப்பா நான் போயிட்டு வரேன். பாத்து பத்திரம் போறீங்களா? பத்திரம். சரிம்மா. இந்த கையெலும்பிக்கும். பாத்து மேல தெரிச்சிட்டு போறேன். தம்பி கோவிலுக்கு போயிட்டு வரேன், ஆட்ட பாத்துக்கோ. சரி மாமி. அங்கஜம் வந்தா காபி போட்டு சாப்பிட்டுக்க சொல்லி நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ. 7 மணிக்குள்ள வந்துருவேன். வாச கதவை சும்மா சாத்திட்டு போறேன், பாத்துக்கோ. சரி. புது தோண்டிடா, அடிபட்டு நெசுங்கிட சரி போறேன். மாமி. இதுவே நோக்கு அலட்சியம் தாண்டா. மாச மாசம் நிக்காம வேலையை பாரு. அக்கா, அம்மா பால் காய்ச்சி வச்சிருக்காங்க. வந்த உடனே உன்னை காப்பி போட்டு குடிக்க சொன்னாங்க. அம்மா எங்க போயிருக்கான்னு சொன்ன? அதான் சொன்னனே, கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு. முத்து, அம்மா எப்ப வருவா? 7 மணிக்குள்ள வரதா சொல்லிட்டு போனாங்க. இங்க வாயே, பரன் மேல இருக்கிற சக்கரை டப்பாவை கொஞ்சம் எடுத்து தெரியா? என்னக்கா? பையன் நல்லா இருக்கேன், ஆனா பிஏ ஃபீல்ங்கிறே. எங்க கூட தான் பிஏ ஃபீல். நான் கல்யாணம் பண்ணி. ஐயோ இந்த மெட்ராஸ் அண்ணே, பாத்தீங்களாப்பா இவன் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? அப்பா எந்த கொலங்கோத்திரன்னு கூட பாக்காம உங்க சொந்த மகனாட்ட வளர்த்தீங்களே, அவ செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? யாரும் இல்லாதப்பவா பார்த்து கைய பிடிச்சு நான் என்ன செய்வேப்பா? ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியலையே, என் உடம்பெல்லாம் நடுங்கிறதே. உனக்கு பசிக்கு சோறு போட்டதுக்கு இப்படி அவசரமா? ஐயோ நினைச்சே நீ நல்லா இல்ல உன்னை புள்ள மாதிரி நினைச்சுன்றது. இல்ல இல்ல, நெஞ்சிலேயே பழுத்தவன் எனக்கு தெரிஞ்சிருந்தா ஆத்துக்குள்ள சேர்த்தே இருக்க மாட்டேன்டா. அடிக்காதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. Come on, come on, Ise. Up, 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 up. Come on. Up, up, up. Come on. Hey, come on, come on. ஐயா ஐயா, என்ன உள்ள விடுங்க ஐயா. 4 நாள் ஆச்சு ஐயா. அவர்கிட்ட ஏதாவது வேலை வாங்கணும் ஐயா. இத பாருங்க, யாரோ ஒரு பையன் பாக்குறதுக்கு பாவமா இருக்கு, உள்ள அனுப்ப சொல்லுங்க. கால்ல விழுந்து கேக்குறையா, என்ன உள்ள விடுங்கய்யா. நான் சாப்பிட்டு. ஏ குஸ்கா, அவன் உள்ள விடு. ஜி ஹா. என்னப்பா, என்ன வேணும்? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க. ரொம்ப பசிக்குதுங்க. இந்த நாய்க்கு போற பிஸ்கட்டாவது எனக்கு கொடுங்க. எந்த வேலைனாலும் செஞ்சுட்டு போறேன். ரொம்ப பசி எடுக்குதுங்க. வேலையை பத்தி அப்புறம் கவனிப்போம். முதல்ல நீ சாப்பிடுப்பா. ஏன் ஜனகா, பையனை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குல்ல? ஆமாங்க, பையனும் நல்லவனா இருப்பான் போல இருக்கு. இங்கேயே இருந்து வேலை வெட்டி செஞ்சுட்டு சாப்பிட்டு போட்டுமே. ஏங்க டூர் போயிட்டு சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? எனக்கு என்ன வேலை இருக்காங்க? பிசினஸ் முடிஞ்சது 4 நாள்ல திரும்பி வந்துடுறேன். வேளா வேலைக்கு சாப்பிடணும். Okay. மருந்தெல்லாம் பாக்ஸ்ல இருக்கு. சரி. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அடடடடடடா, சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு அதே ஹேபிட்டா போச்சு. டேய் முத்து, என்னங்க ஐயா? அம்மாவும் உன்ன மாதிரி சின்ன குழந்தை தான். தனியா இருக்கணும்னா ரொம்ப பயப்படுவா.
வெளிய எங்கேயும் சுத்தாம வீட்டோட இருந்து பத்திரமா பாத்துக்க. பட்டுமா? சரிங்க ஐயா. டேய் முத்து, வீட்டை பாத்துக்கடா. ஐயா கூட ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். பாக்ஸ் கொடு. பரவாயில்லங்கம்மா. குடுடா. சும்மா குடுறா. வாங்க, டைம் ஆச்சு. ஓகே. அம்மா நான் சொன்னேன். என்ன பார்த்தா அம்மா மாதிரியா தெரியுது? அக்கான்னு சொல்ல. முத்து, அம்மாவும் இந்த மாதிரி சின்ன குழந்தைதான். தனியா இருக்கணும்னா ரொம்ப பயப்படுவா. வெளிய எங்கேயும் சுத்தாம வீட்டோட இருந்து பத்திரமா பாத்துக்க. வரட்டுமா? Good evening, ladies and gentlemen. This is your captain speaking. Due to operational reasons, we are returning to base. Sorry for the inconvenience. வெளியே பெட்டி இருக்கிறதுடா. தானா 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 பாடியில என்னடா சத்தம்? அம்மா 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 ரொம்ப மோசங்க. என்னடா சொல்ற? அம்மா யாரோ ஒருத்தர் கூட மாடியில நானி என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. குத்துங்க எதுமா குத்துங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். பேய்ங்க, ராட்சசிங்க, அரைக்கிங்க. குத்துங்க எதுமா. My son, பிள்ளை இல்லாத எனக்கு பிள்ளை மாதிரி வந்திருக்கடா. உன்னை நான் எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். நான் உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன்டா. பிள்ளை இல்லாத நேரத்துல பிள்ளையா வந்திருக்கு. உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். அப்படி வளர்ந்தவனா உங்களுடைய ஆசைக்கு பலியிட்ட 6வது பாம்பு ஷீலா. ஷீலா இன்னைக்கு ராத்திரி தான் என்னுடைய விளையாட்டை எனக்கு புரியும். இன்னைக்கு நீதான் என்னோட விருது.
சாரி சாரதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில நோ என்ட்ரில பூந்துட்டேன். போலீஸ்காரன் சார்ஜ் பண்ணிட்டான். இதை வந்துடுறேன், காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சாரதா, சாரதா, நீ கொண்டாந்த பெண்ணு அவ எல்லாமே பார்த்தாடா, அவ எல்லாமே பார்த்தா, அவ எல்லாமே பார்த்தாடா. நீ என்ன பண்ண? Idiot! Idiot! Damn idiot! You idiot!
Don't worry, my child. மிஸ்டர் முரளி, இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? இந்த திலீப் அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களா? மென்டல் டிசார்டரா இருக்கும்னு கூட சந்தேகப்படுறாங்க போல இருக்கு. இந்த கேஸ் ரொம்ப பெக்குலியரா இல்ல? இதுக்கெல்லாம் சின்ன வயசுல ஏற்பட்ட பாதிப்பு தான் சார் காரணம். சார் மனசுல எவ்வளவு வெறுப்பு இருந்திருந்தா அவனை இப்படி செய்ய சொல்லியிருக்கோம். சார் இதுல ஒரு வேடிக்கை பாருங்க. ஒவ்வொரு மர்டர் பண்றது, ஒவ்வொரு மர்டருக்கு பின்னாடி என் பாடியை கொண்டு வர்றது, இந்த பங்களாவில் இருக்க கார்டன்லயே புதைக்கிறது, அதுக்கு மேல ஒரு ரோஜா செடி வைக்கிறது. காலையில எந்திரிச்சு அந்த கார்டனர்ல அவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான். அந்த ரோஸ் ஃபிளவர் எடுத்து கோட்ல வச்சுட்டு போயிடுறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் சார், இந்த மாதிரி குத்தங்களுக்கு திலீப் மட்டும் காரணம்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு இந்த சொசைட்டியும் ஒரு காரணம் தான். இக்னோரன்ஸ் ஆஃப் லா கேன் நெவர் பி எக்ஸ்கியூஸ்டு. ஆஃப் கோர்ஸ். இது இப்ப மட்டும் இல்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல இதே மாதிரிதான் இந்த ராமன் ராகவன் சின்னவெளிக்காரன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவன் இதே மாதிரிதான். பட் அவனுக்கு மென்டலி சின்ன பிள்ளையில ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் காரணமா இருந்தது. அப்கோர்ஸ் சூழ்நிலை காரணமா செஞ்ச குற்றமா இருந்தா கூட குற்றம் தான். இதை நம்ம மறுக்க முடியுமா? இப்ப அவர் கூட நீங்க எதையும் பேச முடியாது. ஏன்னா நாம பேசுற எதையும் புரிஞ்சக்கூடிய நிலைமையில அவர் இல்லை. எல்லாத்தையும் கடந்த நிலைமையில இருக்கார். வாங்க பார்க்கலாம். மிஸ்டர் திலீப், மிஸ்டர் திலீப், வாங்க வாங்க.
இன்னைக்கு அக்டோபர் 12 உங்களுக்கு பிறந்த நாள். வாங்கிங்க. வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. வரேன். மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு. இவ்வளவு தெரிஞ்ச பிறகு இவர் பேர்ல இவ்வளவு டீப் அட்டாச்மெண்ட் வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏன் உங்க மனசை மாத்திக்க கூடாது? ஐ மீன், வேற ஒரு முடிவுக்கு வரலாமே. என் பிரார்த்தனைகளுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப கூட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வரேன். இந்த தாலி நிரந்தரமா என் கழுத்துல இருக்கணும்னு. Anyhow, wish you good luck. வாங்க போகலாம்.